السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة وممما رزقناهم ينفقون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 16வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. இதுவரை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டு வந்தன. இப்பொழுது சூரத்துல் பக்ராவுடைய முதல் 2 ஆயத்துகள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன. குர்ஆனிலே 114 சூறாக்களில் மிகப்பெரிய சூறாவாக சூரத்துல் பக்ரா அமைந்திருக்கின்றது. 287 ஆயத்துகளை கொண்ட ஒரு நீண்ட நெடிய சூறா அது. இதில் தொழுபவர்களுக்கு வசதியாக 40 ருக்குஆத்துகளை அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கின்றான். அதாவது ஐன் என்பதாக நாம் சொல்லுகின்றோமே, அத்தகைய ருக்குகள் 40 ருக்குகள் இருக்கின்றன. இந்த 114 சூறாக்களிலே மக்காவில் இறங்கிய சூறாக்களும் உண்டு, மதீனாவில் இறங்கிய சூறாக்களும் உண்டு. மக்காவில் 83 சூறாக்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. மதீனாவுக்கு சென்ற பிறகு 31 சூறாக்கள் அருளப்பட்டிருக்கின்றன. இந்த சூரத்துல் பக்ரா என்பது மதீனாவை சார்ந்தது. மக்காவை சேர்ந்தது, மதீனாவை சேர்ந்தது என்பதற்கு மக்கியா மதனியா என்பது குர்ஆனிலே போடப்பட்டிருக்கும். சூரத்துல் பக்ரா மதீனாவை சேர்ந்தது, அதாவது மதீனாவில் இறங்கிய சூரா. இந்த 287 ஆயத்துகளிலே ஒரே ஒரு ஆயத்தை தவிர வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்று வருகின்றது. இந்த ஆயத்தாகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்தில் ஹிஜ்ரி 10வது வருஷம் மினாவில் வைத்து அந்த ஆயத்து அருளப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது மக்காவை சேர்ந்தது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. மீதி உள்ள எல்லா ஆயத்துகளும் மதீனாவை சேர்ந்தது. சூரத்துல் பக்ரா என்று இதற்கு பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணம், பக்ரா என்று சொன்னால் பசு என்பதாக அர்த்தம், பசுமாடு. இந்த சூறாவிலே ஒரு இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் பற்றி வருகின்றது. அதிலே ஒரு பசுமாட்டை பற்றியும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தை விளக்கக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி வருகின்ற காரணத்தினால் அதை வைத்து இதற்கு பக்ராவுடைய சூரா, பசுவினுடைய சூரா என்பதாக பெயரிடப்பட்டிருக்கின்றது. இதே போன்றுதான் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு காரணத்தை வைத்து அந்த காரணத்தினால் அதற்கு அந்த பெயரிடப்பட்டிருக்கின்றது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அதே மாதிரி நாம் சொன்னோம். ஃபாத்திஹா என்று சொன்னால் ஆரம்பித்தல் அல்லது திறப்பது என்றெல்லாம் பொருள் உண்டு. குர்ஆனை திறப்பதற்காக வேண்டி முதலாக அமைக்கப்பட்ட
7 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா. எனவே அதற்கு சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயரிடப்பட்டது. அல்லது ஒவ்வொரு தொழுகையிலும் இதனை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயரிடப்பட்டது என்ற காரணங்கள் எல்லாம் முன்னால் சொன்னோம். அதே போன்ற ஒரு காரணம் சூரத்துல் பக்ரா என்பதற்கு. இந்த சூரத்துல் பக்ரா இருக்கின்றதே, அது நீண்ட நெடிய விளக்கங்களை கொண்டது. பல்வேறு விதமான விளக்கங்கள் இதிலே அமைய பெற்றிருக்கின்றன. இதற்குரிய விரிவுரை மிக நீண்டது. எனவேதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சூரத்துல் பக்ராவுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த சூறாவிற்கு மட்டும் 12 ஆண்டுகளை செலவு செய்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மிகச் சிறந்த அறிவை பெற்ற, தீனுடைய அறிவை பெற்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 12 ஆண்டுகளாக சூரத்துல் பக்ராவுக்குரிய விளக்கத்தை, அதை விளங்குவதற்காக வேண்டி செலவிட்டு இருக்கின்றார்கள் அந்த காலத்தை என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 ஆண்டுகள் இந்த சூரத்துல் பக்ராவை விளங்குவதற்காக வேண்டி தங்களுடைய காலத்தை செலவிட்டார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சூரா குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்ததாக 2வது சூறாவாக இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய சூறாவாகவும் பல அற்புதங்களை தாங்கிய, சிறப்புகளை தாங்கிய சூறாவாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே இந்த சூரத்துல் பக்ரா, அதாவது குர்ஆன் இறங்கிய வரிசை முறை வேறு, இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிசை முறை வேறு. முன்னால் அதை சொல்லி இருக்கின்றேன். சூரத்துல் பக்ரா என்பது மதீனாவிலும் கூட தொடர்படியாக இறங்கவில்லை, ஒரே நேரத்தில் இறக்கப்படவில்லை, அருளப்படவில்லை. இதில் இருக்கக்கூடிய 286 ஆயத்துகளும் சமயத்திற்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது. சில நேரங்களில் 1 ஆயத்து, சில நேரங்களில் 2 ஆயத்துகள், 3 ஆயத்துகள், 10 ஆயத்துகள், சில நேரங்களிலே ஒரு அரை ஆயத்து, ஒரு ஆயத்திலே பாதி, இன்னும் அதை விட ஒரு வார்த்தை, இப்படியெல்லாம் அருளப்பட்டு இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக பல காலமாக அருளப்பட்டது இந்த சூரத்துல் பக்ரா. அதிலே கடைசியாக சூரத்துல் பக்ராவிலே உள்ளதிலே கடைசியாக வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி என்ற ஆயத்து அருளப்பட்டது. முதலாக இறங்கிய ஆயத்து எல்லாருக்கும் தெரியும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும் பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்பதிலிருந்து 5 ஆயத்துகள் முதலாவதாக இறக்கப்பட்டன. அதற்கு அடுத்தது யா அய்யுஹல் முத்தஸிர் என்ற ஆயத்து, பிறகு யா அய்யுஹல் முஸம்மில் என்ற ஆயத்து, இதுவெல்லாம் அருளப்பட்டிருக்கின்றது. எப்படி அருளப்பட்டதோ அதனுடைய வரிசை தொடரும் நமக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. உலமாக்களால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து சஹாபாக்களால் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. எந்த ஆயத்து முன்னதாக வந்தது, அதற்கு அடுத்தது எந்த ஆயத்து, அதற்கு அடுத்தது எந்த ஆயத்து என்று குர்ஆனுடைய 6666 ஆயத்துகளும் வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதனை ஓதி காட்டுவார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வரிசை முறைப்படி பிறகு எழுதக்கூடிய சஹாபாக்களை கூப்பிட்டு இந்த ஆயத்தை இந்த இடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள், இந்த ஆயத்தை இந்த இடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் என்று விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. முன்னாலும் அதை சொல்லி இருக்கின்றேன். இங்கே சூரத்துல் பக்ராவை முதலாவதாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்ததும், இந்த குர்ஆனுடைய கடைசியிலே சூரத்துன் நாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல் அஊது பிரப்பின் நாஸ் என்பதை அமைத்ததற்கும் ஒரு தத்துவமான விளக்கமும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. குர்ஆனுடைய கருத்துகள், அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள், சட்டங்கள் எதையும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், எந்த சட்டங்களும் தெரியாது என்று ஒரு மனிதனை வைத்துக் கொள்வோம். அந்த மனிதர் குர்ஆனை எடுக்கின்றார், குர்ஆனை விளங்குகின்றார், குர்ஆனுடைய கட்டளைப்படி நடக்க ஆரம்பிக்கின்றார் என்று சொன்னால், எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதன் ஆரம்ப நேரத்திலே ஒரு மாட்டை போன்று, ஒரு மிருகத்தை போன்று இருக்கின்றார். மிருகத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த மனிதனை இந்த குர்ஆன் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய 6666 ஆயத்துகளுக்குள்ளாக அவனை உண்மையான முழுமையான ஒரு மனிதனாக அவனை மாற்றி விடுகின்றது. குர்ஆனை முழுமையாக விளங்கி செயல்பட்ட மனிதன் உண்மையிலேயே மனிதத்தன்மை உடையவனாக, நிறைவுடைய மனிதனாக ஆக்கப்பட்டு விடுகின்றான் என்பதை சூசகமாக சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி பக்ரா என்ற மாட்டிலிருந்து ஆரம்பித்து மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய நாஸ் என்பது வரைக்கும் அல்லாஹ் தஆலா முடித்திருக்கின்றான் என்ற கருத்தும் விளக்கப்படுகின்றது. இப்படி ஏராளமான விளக்கங்கள். அதே போன்று இந்த சூரத்துல் பக்ரா இருக்கின்றதே, அதற்கு
பலவிதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ்களை கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய ஆயத்துக்களை அதனுடைய சட்டங்களை எடுத்து நடப்பது கட்டாயம். அதே நேரத்தில் இதனை சாதாரணமாக வெறுமனை ஓதுவதற்கும் எவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கின்றன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்பதாக. கபர்களிலே வணக்கம் செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதுபோன்று கபர்களை உங்களுடைய வீடுகளை வணக்கம் இல்லாத இடமாக, தொழுகை இல்லாத இடமாக, குர்ஆன் ஓதப்படாத இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுகையை ஏற்படுத்துங்கள், மற்ற வணக்க ஜிக்ர் ஃபிக்ர்களை ஏற்படுத்துங்கள், குர்ஆன் ஓதுவதை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார் என்ற கருத்தை அதிலே விளக்குகின்றார்கள். இன்ன ஷயாத்தீன யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். குர்ஆன் ஆகிறது ஓதப்பட வேண்டும் வீடுகளிலே. அதிலே குறிப்பாக சூரத்துல் பக்ரா எந்த வீட்டிலே ஓதப்படுகின்றதோ அங்கே ஷைத்தான் வரமாட்டான். பிறகு மற்றொரு ஹதீஸிலே இப்படி சொல்லுகின்றார்கள், இன்னலி குல்லி ஷைஇன் சினாமன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அடையாள சின்னம் என்பது இருக்கின்றது. ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒரு அடையாள சின்னம். ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அந்த நிறுவனத்திற்கு ஒரு அடையாள சின்னம். அதே போன்று ஒரு மதர்சா அல்லது ஏதாவது தீனுடைய நிறுவனங்களோ அல்லது துனியாவுடைய நிறுவனங்களோ இருக்கின்றன என்று சொன்னால் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு அடையாள சின்னத்தை ஆக்கி வைத்திருப்பார்கள் மனிதர்கள். அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அடையாள சின்னம் இருக்கின்றது. வயின்ன சினாமல் குர்ஆனி அல் பக்ரா, குர்ஆனுக்குரிய அடையாள சின்னம் சூரத்துல் பக்ரா என்பதுதான். வமன் கரஅஹா ஃபீ பைத்திஹி லைலத்தன் லம் யதுகுல்ஹு ஷைத்தான் ஸலாஸ லயால், எந்த மனிதர் தன்னுடைய வீட்டிலே இந்த சூரத்துல் பக்ராவை ஓதுகின்றாரோ அந்த வீட்டில் 3 தினங்களுக்கு ஷைத்தான் நுழைந்து விட மாட்டான் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். இக்ரஉ ஸஹ்ராவைன் ஃபைன்னஹுமா கமாமத்தானி யௌமல் கியாமா, ஒளி பொருந்திய 2 சூறாக்களை நீங்கள் ஓதி வாருங்கள். சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், இதற்கு அடுத்து வரக்கூடிய ஆல இம்ரான் என்ற 2 சூறாக்களை அதிகமாக ஓதி வாருங்கள். அவை இரண்டும் கியாமத் நாளில் 2 நிழல்களாக உங்களுக்கு வந்து அமையும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நிழலே இல்லாத அந்த நாளிலே அந்த மனிதருக்கு நிழல் தரக்கூடிய ஒரு மேகத்தை போன்றுள்ள, கொடையை போன்றுள்ள ஒரு பொருளாக இந்த 2 சூறாக்களும் வந்து சேரும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இக்ரவுல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதுங்கள். ஃபைன்ன அஹ்தஹா பரக்கத்துன் வ தர்குஹா ஹஸ்ரத்துன், அதை ஓதுவது, அதை எடுத்துக்கொள்வது பரக்கத்தாகும், அதை விட்டு விடுவது நஷ்டமாகும், கை சேதமாகும். வலா தஸ்ததியுல் பத்லா, இதை ஓதாமல் விட்டுவிடக்கூடிய மனிதன் யார் என்றால் சோம்பேறி தான் அப்படி விட்டு விடுவான். பாக்கியமில்லாத மனிதன் தான் இதை ஓதாமல் விட்டு விடுவார். பாக்கியமுள்ள மனிதர் எவரும் இதனை விட்டுவிட மாட்டார், அதை எடுத்து ஓதுவார், கடைபிடிப்பார் என்று சொல்லுகின்றார்கள். யூதா பில் குர்ஆன் யௌமல் கியாமா வாஹுலுஹு, குர்ஆன் உடையவர்களும் குர்ஆன் உடையவர்களும் கியாமத் நாளில் கொண்டு விடப்படுவார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லதீன கானு யஅமலூன, குர்ஆனின்படி அமல் செய்தார்களே அப்படிப்பட்ட மனிதர்கள். குர்ஆனும் கொண்டு வரப்படும், குர்ஆனின்படி அமல் செய்தவர்களும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்படி கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் சூரத்துல் பக்ரா இருக்கின்றதே அது இந்த மனிதர்களை முற்படுத்தி வைக்கும். தகத்தமஹும் சூரத்துல் பக்ரா வ ஆல இம்ரான், சூரத்துல் பக்ராவும் ஆல இம்ரானும் இந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் முற்படுத்தி வைக்கும். ஏனென்றால் இந்த சூறாக்களுக்கு பொதுவாக குர்ஆனுக்கு ஒரு உருவம் வழங்கப்படும். கியாமத் நாளில் நம்முடைய அமல்கள் எல்லாம் சாட்சி பொருள்களாக கொண்டு வரப்படும். தொழுகைக்கு ஒரு உருவத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருப்பார். நோன்புக்கு ஒரு உருவம் இருக்கும், ஹஜ்ஜுக்கு ஒரு உருவம் இருக்கும், சதகாவுக்கு ஒரு உருவம் இருக்கும், உண்மை பேசுதல் என்பதற்கு ஒரு உருவம் இருக்கும். இப்படி எல்லா நன்மைகளுக்கும் உருவம் இருக்கும். அதே போன்று தீமைகளுக்கும் உருவம் இருக்கும். மௌத்துக்கும் ஒரு உருவம் இருக்கின்றது. இதையெல்லாம் உருவத்தோடு தான் அல்லாஹ் தஆலா படைத்து, ஈமானுக்கு உருவம் உண்டு, குஃப்ருக்கு உருவம் உண்டு, எல்லாம் தனித்தனி உருவமாக அங்கே கொண்டு வரப்படும். அதே போன்று குர்ஆன் ஒரு உருவம், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவும் ஒவ்வொரு உருவமாக உருவெடுத்து அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படும். இப்பொழுது சூரத்துல் பக்ராவும் சூரே ஆல இம்ரான் இந்த 2 உருவங்களும் சேர்ந்து
அதை ஓதிய மனிதர்களை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில். ரமலான் மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லும் போதும் கூட அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகின்றார்கள், ரமலான் மாதமாகிறது, நோன்பாகிறது இந்த மனிதனுக்கு சிபாரிசு செய்யும், குர்ஆனும் இந்த மனிதனுக்கு சிபாரிசு செய்யும். யார் நோன்பை வைத்தார்களோ அவர்களுக்கு அந்த நோன்பாகிறது இப்படி சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதன் நோன்பாகிய என்னை நோற்றிருந்து என்னை கடைபிடித்து பகல் நேரங்களிலே இந்த மனிதன் சாப்பிடாமலும் குடிக்காமலும் தாகித்தும் பசித்தும் இருந்தான், ஆகவே இவனுடைய பாவங்களை மன்னித்து இவனை சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக, என்னுடைய சிபாரிசை இவனுடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு சொல்லும். அதே போன்று குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இரவு நேரங்களிலே விழித்திருந்து என்னை இந்த மனிதன் ஓதினான், ஆகவே இவனுடைய விஷயத்திலே என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று அது சொல்லும். இரண்டுடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அந்த நோன்பும் குர்ஆனும் உருவமாக அங்கே வந்து இந்த சாட்சிகளை அந்த மனிதனுக்கு ஷஃபாஅத் செய்யும், சாட்சி சொல்லும் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதுபோன்று சூரத்துல் பக்ராவும் சூரா ஆல இம்ரானும் ஒரு உருவமாக வந்து இந்த மனிதனுக்கு சாட்சி சொல்லும். அந்த மனிதனை பற்றி கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் அவனை முற்படுத்தி வைக்கும். பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, ஃபீஹா அஷ்ரு ஆயாத்தின், இந்த குர்ஆன் இந்த சூரத்துல் பக்ராவிலே ஒரு 10 ஆயத்துகள் இருக்கின்றன. குறிப்பாக எல்லா ஆயத்துகளுமே சட்டங்களுக்குரியவை. 10 ஆயத்துகளை குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். மன் கரஅஹா ஃபில் லைலி லம் யத்குலிஷ் ஷைத்தானு ஃபீ தாரிஹி, எவர் ஒருவர் இரவு நேரத்தில் அந்த 10 ஆயத்துகளை ஓதிக்கொள்ளுகின்றாரோ தன்னுடைய வீட்டிலே, அவருடைய வீட்டிலே ஷைத்தான் நுழைய மாட்டான். வலம் தலுர்ரஹு லிஅஹ்லிஹி ஆஃபத்துன் வஹம்முன் வஹம்முன், அந்த மனிதனுக்கு அவனுடைய குடும்பத்தினருக்கு எந்த விதமான ஆபத்தோ கவலையோ துக்கமோ ஏற்படாது. அந்த 10 ஆயத்துகள், அந்த 10 ஆயத்துகளை பைத்தியம் பிடித்த ஒரு மனிதனின் மீது ஓதி ஊதினால் அவன் தெளிவு பெற்று விடுவான் என்பதாகவும் சொல்லுகின்றார்கள். அந்த 10 ஆயத்துகள் என்னவென்று சொன்னால், சூரே பக்ராவினுடைய ஆரம்பத்தில் உள்ள 4 ஆயத்துகள், அலிஃப் லாம் மீம் என்பது என்று ஆரம்பித்ததிலிருந்து 4 ஆயத்துகள். பிறகு ஆயத்துல் குர்சி ஒரு ஆயத்து, 5 ஆயத்துகள். ஆயத்துல் குர்சிக்கு பின்னால் உள்ள 2 ஆயத்துகள், ஆயத்துல் குர்சியோடு சேர்ந்து 2 ஆயத்துகள். பிறகு சூரே பக்ராவினுடைய கடைசியில் உள்ள 3 ஆயத்துகள். இந்த 10 ஆயத்துகள், 10 ஆயத்துகள், இந்த 10 ஆயத்துகளை எவர் ஒருவர் ஓதுகின்றாரோ அவருக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த சிறப்புகள் அனைத்தும் கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த மற்றொரு ஹதீஸிலே இப்படி சொல்லுகின்றார்கள், சூரத்துல் பக்ரா இருக்கின்றதே, அதிலே ஒரு ஆயத்து இருக்கின்றது, அது குர்ஆனுடைய ஆயத்துகளிலேயே மிகச் சிறந்த ஆயத் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் ஆயத்துல் குர்சி என்பது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்கக்கூடிய ஆயத்துல் குர்சி சூரத்துல் பக்ராவிலேயே மிகச் சிறந்த ஆயத் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது ஷைத்தானை விரட்டுவதற்கு சிறந்த மருந்தாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். மற்றொரு ஹதீஸிலே இப்படி சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ கதப கிதாபன் கப்ல அன் யக்லுகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா ஒரு ஏட்டை எழுதினான். வானங்கள் பூமியை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு ஏட்டை எழுதினான், ஒரு கிதாபை எழுதினான். அதிலே 2 ஆயத்துகளை கொண்டு அதை முடித்தான், முடிவு பெறச் செய்தான். அந்த 2 ஆயத்துகள் சூரத்துல் பக்ராவிலே இருக்கின்றன. எந்த ஒரு மனிதன் அந்த 2 ஆயத்துகளை தன்னுடைய வீடுகளிலே 3 இரவுகளுக்கு ஓதி வருகின்றாரோ அந்த வீட்டிலே ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்பதாகவும் மற்றொரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார். அந்த 2 ஆயத்துகள் சூரத்துல் பக்ராவுடைய கடைசியிலே உள்ள 2 ஆயத்துகள். ஆமனர் ரசூல் என்பதிலிருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் உள்ள ஆயத்துகள் 2. அதை பற்றி உள்ள விளக்கங்கள் பின்னால சொல்லுவோம். அடுத்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையே சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னல்லாஹ் கதம சூரத்துல் பக்ரத்தி பிஆயத்தைன், அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவை 2 ஆயத்துகளை கொண்டு முடிவு செய்திருக்கின்றான். அந்த 2 ஆயத்துகளும் அர்ஷுடைய அர்ஷுக்கு கீழே உள்ள புதையல்களை சார்ந்ததாகும். ஆகவே ஃபதஅல்லமூஹுன்ன, அந்த 2 ஆயத்துகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹுன்ன நிசாஅக்கும், உங்களுடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் அந்த 2 ஆயத்துகளையும் கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னஹா ஸலாத்துன் வ கிர்பானுன் வ துஆ, அந்த 2 ஆயத்துகள் தொழுகையாகவும் அமைந்திருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது,
துஆவாகவும் அது இருக்கின்றது என்பதாக அந்த 2 ஆயத்துகளை பற்றி சொல்லுகின்றார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், மிஅராஜுடைய இரவிலே அல்லாஹ் தஆலா எனக்கு 3 விதமான வெகுமதிகளை வழங்கினார், 3 சன்மானங்களை வழங்கினார். ஒன்று 5 நேரத்துடைய தொழுகைகள், இரண்டாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள், மூன்றாவது என்னுடைய உம்மத்தில் எவர் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காமல் இறந்து விட்டாரோ அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பது. இந்த 3 வெகுமதிகளையும் அல்லாஹ் தஆலா எனக்கு மிஅராஜுடைய இரவிலே வழங்கினார் என்பதாக குறிப்பிடுகின்றார். மற்றொரு ஹதீஸில் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏதோ செய்தி கொண்டு வந்தார்கள், அதாவது ஆயத்துகளை கொண்டு வந்திருப்பார்கள், வஹை கொண்டு வந்திருப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று மேலே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் கேட்டது. தலையை உயர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதவு திறக்கப்படுவதனுடைய சப்தம் என்பதாக சொன்னார்கள். அந்த கதவு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதோ அமைக்கப்பட்டதோ அதிலிருந்து இதுவரைக்கும் அது திறக்கப்படவே கிடையாது. இப்பொழுதுதான் முதலாக அந்த கதவு திறக்கப்படுகின்றது. அந்த வாசல் வழியாக, கதவின் வழியாக ஒரு மலக்கானவர் இறங்கி வருகின்றார் உலகத்திற்கு, இங்கே பூமிக்கு. உங்களிடத்தில் தான் வந்து கொண்டிருக்கின்றார். தங்களிடத்தில் அந்த மலக்கானவர் வருகின்றார். அந்த மலக்கானவர் இதற்கு முன்னதாக பூமிக்கு வந்ததே கிடையாது, இப்பொழுதுதான் முதலாக வருகின்றார் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த மலக்கானவர் அங்கே வந்துட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லிட்டு இருக்க போதே அந்த மலக்கு அங்கே வந்து சேர்ந்தார். வந்தவர் சலாம் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார். பிறகு சொன்னார் அவர், அப்ஷிர் பினூரைன் ஊதீதஹுமா, தங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய 2 ஒளிகளை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். லம் யுதஹுமா நபியுன் கபலக், உமக்கு முன்னால் எந்த நபிக்கும் அந்த 2 ஒளிகளும் கொடுக்கப்படவில்லை, 2 நூர்களும் வழங்கப்படவில்லை. ஒன்று ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது ஹவாத்தீமு சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள். லம் துக்ரா பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா உஅதீதஹு, அந்த 2 லம் தக்ரா பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா உஅதீதஹு, அந்த 2 ஆயத்துகளையும் நீர் ஓதுவீரேயானால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கருத்துக்கள், அதனுடைய தன்மைகள் கொடுக்கப்படாமல் நீர் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா உமக்கு அந்த வெகுமதிகளை கொடுத்து விடுவான். அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அந்த கருத்து உமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது கொடுக்கப்படாமல் ஓதப்படுவது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்கானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகின்றார்கள், அல் ஆயத்தானி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா மன் கரஅ பிஹிமா ஃபீ லைலத்தின் கஃபதாஹு, சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில் உள்ள 2 ஆயத்துகள், இரவிலே அந்த 2 ஆயத்துகளை எவரொருவர் தன்னுடைய வீட்டிலே ஓதுகின்றாரோ அவருக்கு அது போதுமானதாக அமைந்துவிடும். அவருடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் அந்த 2 ஆயத்துகள் போதும் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஆமன்னர் ரசூல் என்பதிலிருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் உள்ள 2 ஆயத்துகள். அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா ஈமானுடைய முஃபஸ்ஸல் விரிவான விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுதல், நபிமார்கள், வேதங்களின் மீது ஈமான் கொள்ளுதல், கியாமத் நாளின் மீது ஈமான் கொள்ளுதல் என்பது பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக 2வது ஆயத்திலே நம்முடைய இயலாமையை பற்றி அல்லாஹ் தஆலாவிடத்தில் குறிப்பிட்டு, நாங்கள் இயலாதவர்களாக, முடியாதவர்களாக இருக்கின்றோம், எங்களின் மீது நீ சுமைகளை சுமத்தி விடாதே, எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களின் மீது பாரத்தை நீ ஏற்படுத்தி விடாதே, எங்களுக்கு சிரமங்களை நீ தந்து விடாதே, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு கிருபை செய், இரக்கம் காட்டு என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய அற்புதமான துஆவும் ஈமானுடைய தன்மைகளும் அதிலே விளக்கப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில் அந்த விளக்கங்கள் வரும். அந்த 2 ஆயத்துகள் இப்பொழுது சொல்லப்பட்ட என்னென்ன விவரங்கள், என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கணும் அதுவெல்லாம் நிச்சயமாக அந்த 2 ஆயத்துகளுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட 2 ஆயத்துகள் இந்த சூரத்துல் பக்ராவில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வீடுகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமைந்துவிடும். ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கிடைத்து விட்டால் பிறகு எல்லா விதமான தீங்குகளை விட்டும், தீமைகளை விட்டும் பாதுகாப்பு மனிதனுக்கு கிடைத்துவிடும். ஷைத்தானுடைய பாதுகாப்பு மிக முக்கியம்.
ஷைத்தான் தான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும் தன்னுடைய வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஊசாட்டத்தின் மூலமாக பிறருடைய மனதிலே போடக்கூடியவன். ஆகவே அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற்றுவிட்டால் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்குரிய நிலை உண்டாக்கிவிடும். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 ஆயத்துகளை சொல்லி காட்டி அது ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு சிறந்த ஆயத்துகள் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் பொதுவாக சூரத்துல் பக்ராவை பற்றி இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். எனவே சூரத்துல் பக்ரா மிகச் சிறந்தது. இந்த சூறாவிலேயே, அதாவது இந்த குர்ஆனிலேயே மிக நீளமான சூரா என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது 286 ஆயத்துக்களை கொண்டது. சூரத்துல் பக்ராவிலே அமைந்து ஒரு விசேஷமான தன்மையை ஏற்படுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹையீத்தீன் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா 1000 சட்டங்களை, கட்டளைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான், சொல்லி இருக்கின்றான். 1000 விலக்கல்களை சொல்லுகின்றான். 1000 விதமான ஹிக்மத்துகளை, ஞானங்களை சொல்லி தருகின்றான். 1000 விதமான செய்திகளையும் சம்பவங்களையும் சொல்லுகின்றான் என்பதாக 4000 செய்திகளை, 4000 விஷயங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 4000 விஷயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு அற்புதமான சூரா என்பதாக இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் இந்த சூரத்துல் பக்ராவுக்கு மட்டும் விளக்கம் எழுதுவதற்கு பொதுவாக தப்சீர்களிலே, அது அரபி தப்சீராக இருந்தாலும் சரி, வேறு மொழிகளில் ஏற்படுத்தப்படக்கூடிய எழுதப்படக்கூடிய தப்சீராக இருந்தாலும் சரி, சூரத்துல் பக்ராவுக்கு மட்டும் மிக நீண்ட நெடிய விளக்கங்களை எழுதியிருப்பார்கள். எல்லா தப்சீரிலும் நீங்க பார்க்கலாம். அரபு தப்சீரிலும் அப்படித்தான். ஒரு 10 வால்யூம் ஒரு தப்சீர் குர்ஆனுக்கு எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 10 வால்யூம்களிலே சூரத்துல் பக்ராவுக்கு மட்டும் ஒரு வால்யூம் தனியா இருக்கு. மீதி உள்ள 113 சூறாக்கு மீதி 9 வால்யூம்கள். அதே போன்று சூரத்துல் பக்ராவிலே ஆயத்துல் குர்சி சொன்னோம், கடைசியில 2 ஆயத்தை பற்றி சொன்னோம். அதே போல இன்னொரு விசேஷம் சூரத்துல் பக்ராவிலே இருக்கின்றது. நெடிய நீண்ட ஒரு ஆயத்தை கொண்ட, ஒரு நீண்ட வாசகங்களை கொண்ட ஒரு ஆயத்து சூரத்துல் பக்ராவில் தான் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் வரக்கூடிய ஆயத்து. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா என்று தொடங்கக்கூடிய ஒரு ஆயத்து இருக்கின்றதே, அது குர்ஆனுடைய ஆயத்துகளிலேயே மிக நீண்ட ஆயத்து, மிக நீளமான ஆயத்து. குர்ஆன்ல மிகச் சிறிய ஆயத்து இருக்கின்றதே, அது இன்னஹு ஃபக்கர என்பது, அல்லது அதை விட சின்ன ஆயத்தும் வேறொன்று இருக்கின்றது. அதாவது 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஆயத்து, 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஆயத்து இருக்கின்றது, வெறுமனே 6 எழுத்துக்கள். அதே போன்று இப்பொழுது வாசிக்கப்பட்ட அந்த சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய கடைசியில் வரக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட சட்டங்களை கொண்ட ஆயத்து இருக்கின்றதே, அது மிக நீளமான ஆயத்து. அதுவும் இந்த சூரத்துல் பக்ராவிலே அமைந்து ஒரு விசேஷமான தன்மையை ஏற்படுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹையீத்தீன் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா 1000 சட்டங்களை, கட்டளைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான், சொல்லி இருக்கின்றான். 1000 விலக்கல்களை சொல்லுகின்றான். 1000 விதமான ஹிக்மத்துகளை, ஞானங்களை சொல்லி தருகின்றான். 1000 விதமான செய்திகளையும் சம்பவங்களையும் சொல்லுகின்றான் என்பதாக 4000 செய்திகளை, 4000 விஷயங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 4000 விஷயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு அற்புதமான சூரா என்பதாக இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் இந்த சூரத்துல் பக்ராவுக்கு மட்டும் விளக்கம் எழுதுவதற்கு பொதுவாக தப்சீர்களிலே, அது அரபி தப்சீராக இருந்தாலும் சரி, வேறு மொழிகளில் ஏற்படுத்தப்படக்கூடிய எழுதப்படக்கூடிய தப்சீராக இருந்தாலும் சரி, சூரத்துல் பக்ராவுக்கு மட்டும் மிக நீண்ட நெடிய விளக்கங்களை எழுதியிருப்பார்கள். எல்லா தப்சீரிலும் நீங்க பார்க்கலாம். அரபு தப்சீரிலும் அப்படித்தான். ஒரு 10 வால்யூம் ஒரு தப்சீர் குர்ஆனுக்கு எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 10 வால்யூம்களிலே சூரத்துல் பக்ராவுக்கு மட்டும் ஒரு வால்யூம் தனியா இருக்கு. மீதி உள்ள 113 சூறாக்கு மீதி 9 வால்யூம்கள். இன்னும் சில தப்சீர்கள் என்னிடத்திலும் கூட இருக்கு. சில தப்சீர்கள் நீங்க வந்து பார்க்கலாம். ஒரு 10 பாகங்களை கொண்ட ஒரு தப்சீர், 10 பாகங்களை கொண்ட ஒரு தப்சீர்ல கிட்டத்தட்ட 3 பாகம் சூரத்துல் பக்ராவுக்கே இருக்குது. மீதி உள்ள 7 பாகம் தான் மீதி உள்ள 113 சூறாவுக்கு. எனவே சூரத்துல் பக்ராவுக்கு விரிவுரை செய்தால் அது ஏராளமான விளக்கங்களை கொண்டதாக அமையும். ஏனென்றால் எல்லா சட்டங்களை இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவதை போன்று 4000 விஷயங்கள் இதிலே இருக்கின்றன. 1000 சட்டங்கள், 1000 ஏவல்கள், 1000 விளக்கல்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் விளக்குவதற்கு ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறாவாக அல்லாஹ் தஆலா இதனை அருளி இருக்கின்றார். இங்கே முதலாக அல்லாஹ் தஆலா அலிஃப் லாம் மீம் என்று தொடங்கி பிறகு தன்னுடைய
வேதத்தை பற்றி உள்ள விளக்கத்தை அடுத்ததாக சொல்லுகின்றான். அலிஃப் லாம் மீம் என்பதற்கு ஒட்டுமொத்தமாக எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு விளக்கம் சொல்லி தரவில்லை, அர்த்தம் சொல்லி தரவில்லை, சொல்லி காட்டவில்லை. பிறகு சஹாபாக்களில் மிகப்பெரிய முஃபஸ்ஸிரீன்கள் இருந்தார்கள். முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எவரும் இதற்கு இன்ன அர்த்தம் தான் என்பதாக தெளிவாக முடிவாக சொல்லவே கிடையாது. ஆகவே அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பித்தால் இதற்கு அல்லாஹு அஅலம் பிமுராதிஹி என்று தஃப்சீரிலே அர்த்தம் எழுதி விடுவார்கள், அதற்கு விளக்கம் எழுதி விடுவார்கள். அல்லாஹு தான் இதனுடைய கருத்தை விளங்கியவன் என்று அதுக்கு அர்த்தம். அல்லாஹுக்கு தான் தெரியும் இந்த கருத்து. அல்லாஹுக்கு தெரிந்த இந்த கருத்திலே, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்திலே மனிதர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்பதையும் தெரியப்படுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள். பின்னால் ஒரு சூரா ஆல இம்ரான்ல ஒரு ஆயத்து வரும் இது சம்பந்தமாகவே, அந்த நேரத்தில் அந்த விளக்கங்களை நாம காண்போம். இப்போ அலிஃப் லாம் மீம் என்பது ஹுரூஃபுல் முகத்தஆத் என்பதாக சொல்லப்படும். அதாவது தனித்தனி எழுத்துக்கள் இருக்கின்றனவே, அலிஃபிலிருந்து ஏ வரைக்கும் உள்ள எழுத்துக்கள், இந்த தனித்தனி எழுத்துக்களாக கொண்ட சில வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே, அதாவது 29 சூறாக்களுடைய ஆரம்பங்களிலே இதே மாதிரி உள்ள அமைப்பை அல்லாஹ் தஆலா எழுதி இருக்கின்றான், அருளி இருக்கின்றான். அலிஃப் லாம் மீம் என்பதாக, அலிஃப் லாம் ரா என்பதாக, அலிஃப் லாம் மீம் சாத் காஃப் ஹா யா ஐன் சாத் ஹா மீம் ஐன் சீன் காஃப் பா சீன் காஃப். அதாவது ஒரு எழுத்து, 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள், 4 எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள். ஒரு எழுத்து இருக்குது, சாத் என்று ஒரு சூறாவினுடைய ஆரம்பத்தில் வரும், காஃப் என்று ஒரு சூறாவினுடைய ஆரம்பத்தில் வரும், நூன் என்று ஒரு சூறாவினுடைய ஆரம்பத்தில் வரும். இது ஒவ்வொரு எழுத்தை கொண்டது. அதே போன்று ஹாமீம் பாசீன் என்ற 2 எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகள் வருகின்றது. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா என்று சொல்லப்படக்கூடிய 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தை. அலிஃப் லாம் மீம் சாத் என்ற 4 எழுத்துக்களை கொண்ட வார்த்தை. காஃப் ஹா யா ஐன் சாத் ஹா மீம் ஐன் சீன் காஃப் இதெல்லாம் 5 எழுத்துக்களை கொண்டவர். இதனுடைய சூசகம் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த அரபியினுடைய அமைப்பு இருக்கின்றதே, அது ஒரு எழுத்து என்பதிலிருந்து 5 எழுத்து வரைக்கும் அதனுடைய வினை சொற்களுடைய அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு எழுத்து வினை சொல்லும் உண்டு, 2 எழுத்து வினை சொல்லும் உண்டு, 3 எழுத்து, 4 எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள் வரைக்கும் உண்டு. இந்த 5 எழுத்துக்கள் வரைக்கும் இந்த அரபியிலே அதனுடைய வினை சொற்களுடைய ஆரம்பம் வரும் என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி இருக்கின்றான் என்பதாக மற்றொரு கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு எழுத்திலிருந்து 5 எழுத்துக்கள் வரைக்கும். அது ஒவ்வொரு அந்த சூறாவினுடைய ஆரம்பம் வரும்பொழுது அதற்குரிய விளக்கங்கள் சொல்லுவோம். இப்ப அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அல்லாஹுதான் அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய கருத்தை நன்றாக விளங்கியவன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு யாரும் அர்த்தத்தை இதுதான் அதற்குரிய அர்த்தம் என்பதாக முடிவாக சொல்லக்கூடாது. யாராவது அப்படி சொல்லுவாரே ஆனால் அவர் தன்னுடைய அறிவிலே தவறு செய்கின்றார், குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவின்படி அர்த்தம் செய்கின்றார் என்று பொருள் ஏற்பட்டுவிடும். எவர் ஒருவர் குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவின்படி அர்த்தம் செய்கின்றாரோ அவர் தங்கும் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மன் ஃபஸ்ஸர பிரயி, மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரயி, எவர் ஒருவர் குர்ஆனுக்கு தன்னுடைய அபிப்பிராயத்தை கொண்டு, தன்னுடைய அறிவை கொண்டு தஃப்சீர் செய்கின்றாரோ, விளக்கம் சொல்லுகின்றாரோ, ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் தங்கும் இடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அலிஃப் லாம் மீம் என்பதற்கு யாராவது ஒரு அர்த்தம் சொல்லலாம், சில பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது சொல்றது இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர இதுதான் அர்த்தம் அப்படின்னு முடிவாக சொல்ல முடியாது. இப்படி சொல்றாங்க. அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அல்லாஹு அஅலமு, அல்லாஹு அஅலமு என்பதைத்தான் அலிஃப் லாம் மீம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விளக்கம் ஒருவர் சொல்லுகின்றார். சில முஃபஸ்ஸிர்கள் இப்படி குறிப்பிடுகின்றார். அல்லாஹு அஅலமு அப்படிங்கிறது தான் அந்த அல்லாஹ்ல உள்ள அலிஃப், அஅலமு என்பதில் உள்ள லாமு மீமு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. இன்னும் சில முஃபஸ்ஸிர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள். அலிஃப் என்பது அல்லாஹுவை குறிக்கக்கூடியது, லாம் என்பது ஜிப்ரீலை குறிக்கக்கூடியது, மீம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கக்கூடியது. இந்த வேதம் இருக்கின்றதே, இந்த குர்ஆன், அது அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிற கருத்துல அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்படியும் இருக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அலிஃப் என்பதற்கு அல்லாஹ் என்பதாக, லாம் என்பதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக, அல்லது லத்தீஃப் என்பதாக, மீம் என்பதற்கு மாலிக் என்பதாக, அல்லது மீம் என்பது முத்தகீன் என்பதாக, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக, இப்படி பல்வேறு விதமான அர்த்தங்கள், பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. எல்லாம் அபிப்பிராயங்களே தவிர அது முடிவான அர்த்தம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அவர்களே அர்த்தம் சொல்லாததின் காரணமாக, இது அல்லாஹு அலம், அல்லாஹுக்கு தான் இதனுடைய அர்த்தம் தெரியும் என்று அவர்களே முடித்து விட்டதின் காரணமாக வேறு எவரும் அதற்கு அர்த்தம் சொல்லுவதற்கு முடியாது, அர்த்தம் சொல்லுவதற்கு துணியக்கூடாது என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அலிஃப் லாம் மீம் என்பதை பற்றி இதே போன்றுள்ள இந்த தனித்தனி எழுத்துக்கள் வரக்கூடிய சூராவில ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த எழுத்துக்களை பற்றி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னலி குல்லி கிதாபின் சஃப்வத்தன், ஒவ்வொரு கிதாபுக்கும் ஒரு தெளிவான அம்சம் இருக்கின்றது. வஸஃப்வத்து ஹாதல் கிதாபி ஹுரூஃபுத் தஹஜ்ஜி, இந்த வேதத்தினுடைய சஃப்வத், தெளிவான ஒரு தன்மை, அற்புதமான தன்மை என்னவென்று சொன்னால், இந்த தனித்தனி எழுத்துக்களை போட்டு சொல்லுவதுதான் இந்த வேதத்திற்குரிய சிறப்பு. இந்த வேதம் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு தெளிவான அத்தாட்சி இந்த எழுத்துக்கள் தாம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், ஃபீ குல்லி கிதாபின் சிர்ருன், ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு ரகசியம் இருக்கின்றது. வஸிர்ருல்லாஹி ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலாவுடைய ரகசிய பொருள் எதுவென்றால் அவாயிலுஸ் சுவர், இந்த சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த தனித்தனி எழுத்துக்கள் தான் என்பதாகவும் சொல்லுகின்றார்கள். இப்படி இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு பலவிதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஸாலிகல் கிதாப். ஸாலிக அப்படின்னு சொன்னாவே அரபியில அந்த அப்படிங்கிற அர்த்தம், அது அப்படிங்கிற அர்த்தம். தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி சுட்டு பெயர் சொல்லாக வரக்கூடியது ஸாலிக் என்பது, அது அப்படின்னு சொல்லப்படும். ஸாலிகல் கிதாப் அப்படின்னு சொன்னா அந்த கிதாப் அப்படின்னு சொல்லக்கூடாதீங்க. ஸாலிகல் கிதாப் அப்படிங்கிறதுக்கு இந்த கிதாப், இந்த வேதம் அப்படின்னு அர்த்தம் செய்யணும். ஏன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, மரியாதைக்காக வேண்டி, பொதுவாக நம்ம சொல்றோம்ல, தமிழ்ல சொல்லுவோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை குறிச்சு நீங்கள் அப்படின்னு சொல்றதையும் கூட தாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையா சொல்லுவாங்க. தாங்க சொன்னதுதான் அப்படின்னு சொன்னா ரொம்ப மரியாதையான வார்த்தை. அதுபோன்று இந்த கிதாப் என்று சொல்லுவதை விட அரபியினுடைய முகாவரா இது, அரபியினுடைய பழக்க வழக்கம் இது. நம்ம தமிழ்ல சொன்னா அப்படி அந்த விளக்கம் வராது. இந்த கிதாப், இந்த வேதம் என்று சொல்லுவதை விட அந்த வேதம் என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு வார்த்தையை போட்டால் அது மதிப்பும் மரியாதைக்கும் உரிய வார்த்தையாக அமையும் என்பது அரபியர்களுடைய வழக்கம். அந்த வழக்கத்தில் அல்லாஹ் தஆலா ஸாலிகல் கிதாப், ஆனா அர்த்தம் எப்படி சொல்லணும், இந்த வேதம் அப்படின்னு தான் சொல்லணும் அர்த்தம். அந்த வேதம் அர்த்தம் சொல்லக்கூடாது, இந்த வேதம் என்றுதான் அர்த்தமே சொல்லணும். ஸாலிகல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வேதம் அதிலே எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப ரைப் என்று சொன்னால் சந்தேகம் அப்படிங்கிற அர்த்தம். சந்தேகம்ங்கிறதுக்கு அரபில வேற வார்த்தையும் இருக்கின்றது, ஷக் என்பதாக சொல்லப்படும். அது பொதுவாக உருதுவிலையும் அந்த ஷக் அப்படின்னு வார்த்தை உண்டு. ஷக்னா சந்தேகம். ரைப் என்பதற்கும் ஷக் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஷக் என்று சொன்னால் சந்தேகமே இல்லை, லா ரைப ஃபீஹி என்ற இடத்துல லா ஷக்க ஃபீஹி, அதிலே சந்தேகமே இல்லை என்று சொன்னால் அந்த சந்தேகம்ங்கிறது முழுமையாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களையும் போக்கிவிடக்கூடிய ஒரு தன்மை அந்த ஷக் என்பதற்குள்ள கிடையாது, அந்த கருத்து இல்லை. ஆனால் லா ரைப் என்று சொன்னால் அதுல உள்ளும் வெளியேறும், உள்ளே இருக்கக்கூடிய சந்தேகம், வெளியிலே இருக்கக்கூடிய சந்தேகம், அதாவது வெளித்தோற்றத்தில் வரக்கூடிய சந்தேகம், கல்விலே வரக்கூடிய சந்தேகம், தன்னிடத்திலிருந்து வரக்கூடிய சந்தேகம், பிறரிடத்திலிருந்து வரக்கூடிய சந்தேகம், நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகம், இனிமேல் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகம், எந்த விதமான சந்தேகமும் இல்லாத வேதம் இது. ஸாலிகல் கிதாப், இந்த வேதம். அல் கிதாப் என்று சொன்னால் கிதாப்னா பொதுவா புஸ்தகம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த வேதம் அப்படின்னு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா கிதாப் அப்படிங்கிறதுக்கு வேதத்தை, இந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், குர்ஆன் என்ற இந்த வேதத்தை. பொதுவாக சொன்னால் கிதாப்னா புஸ்தகம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த வேதம்
அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப லா ரைப அப்படிங்கிறதுல சந்தேகம் எவ்விதமான சந்தேகம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த லா ரைப அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருக்கின்றதே, அது அரபியில இந்த லா என்பதை நஃபி என்பதாக சொல்லுவார்கள். நஃபி என்று சொன்னால் இல்லை என்று பொருள். அதற்கு இல்லை என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை எழுத்து லா என்பது. பொதுவாக லா இலாஹா என்பதில் சொல்லுகின்றவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது. லா இலாஹா என்று சொன்னால் எந்த தெய்வமும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அப்படிங்கிற அர்த்தம். அது மாதிரி லா என்பதற்கு இல்லைன்னு அர்த்தம். இந்த லா அதோட ரைப என்பதை சேர்க்கும் போது, அதாவது சந்தேகம் என்பதிலே என்னென்ன வகை சந்தேகங்கள் இருக்கின்றனவோ, சந்தேகத்தில் பலவிதமான சந்தேகங்கள் வரும், பல்வேறு வகையான சந்தேகங்கள் இருக்கின்றன. எந்த சந்தேகமும் இதுல கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது சொல்லிலே தவறு ஏற்படுதல், அல்லது விளக்கத்திலே தவறு ஏற்படுதல், அல்லது பேச்சிலே தவறு ஏற்படுதல், இப்படி எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதை முதலாவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இந்த கிதாபிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்று உலக மக்கள் அனைவருக்குமே உறுதிப்படுத்திய பின்னால, பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு சில ஆயத்துகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வயின் குன்தும் ஃபீ ரைபின், அடுத்தாப்புல ஒரு 10-20 ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வயின் குன்தும் ஃபீ ரைபின், நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால், எந்த சந்தேகம் இதுல கிடையாது, அப்படி யாருக்காவது இதுல சந்தேகம் இருந்தால், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்ற சந்தேகமோ, அல்லது இது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்க முடியுமா என்ற சந்தேகமோ, அல்லது வேறு எப்படிப்பட்ட சந்தேகம் வந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு அந்த எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தால், இது போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், இது போன்ற ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சவால் விடுகின்றான். அதனால அந்த சவாலை பின்னால் சொல்லக்கூடிய அந்த சவாலை உறுதிப்படுத்தக்கூடிய முகமாக அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே லா ரைப ஃபீஹி, இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது, யாரும் இதிலே சந்தேகப்படக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா. ஏன்னா சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா அப்புறம் இதை பின்பற்ற வேண்டிய நிலையே ஏற்படாது. சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி பின்பற்ற முடியும்? சந்தேகம் இருந்தால் அதுல மனிதனுக்கு ஒரு திருப்தியான நிலை ஏற்பட முடியாது. ஒரு மனிதன் மீது சந்தேகம் அல்லது ஒரு பொருளின் மீது சந்தேகம் என்று சொன்னால் அந்த பொருளை உபயோகிப்பதிலே அந்த மனிதனுக்கு தயக்கம் ஏற்படும். ஒரு மனிதன் மீது சந்தேகம் என்று சொன்னால் அவரை நம்புவதிலே தயக்கம் ஏற்படும். தன்னுடைய மனைவி மீது சந்தேகம் என்று சொன்னால் அவளோடு பேசுவதிலே தயக்கம் ஏற்படும். தன்னுடைய மக்களின் மீது சந்தேகம் என்று சொன்னால் மக்களை பாசத்தோடு பார்ப்பதிலே, அவர்களுக்கு கொடுப்பதிலே தயக்கம் ஏற்படும். இப்படி பல்வேறு விதமான அந்த சந்தேகங்களின் மூலமாக பல்வேறு விதமான தீமைகள் ஏற்பட்டுவிடும், தயக்கங்கள் ஏற்பட்டுவிடும். அதை பின்பற்றுவது, அதை செயல்படுத்துவது என்பது முடியாத காரியமாக ஆகிவிடும். ஆகவேதான் முதலாவதாகவே அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தயக்கம் மனிதரிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி லா ரைப ஃபீஹி, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாக குறிப்பிடுகின்றான். சரி, ஹுதல் லில் முத்தகீன் அடுத்து சொல்லுகின்றான், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்பதாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதிலே இந்த ஹிதாயத் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நேர்வழி என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இங்க ஹுதல் லில் முத்தகீன். இப்ப எல்லாருக்குமே பொதுவாக சாதாரணமாக சிந்திக்கும் பொழுது மனிதனுடைய அறிவு இப்படித்தான் சொல்லும், இது முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. பயபக்தியாளர்கள் தான் நேர்வழியில இருக்கிறாங்களே, அவங்களுக்கு போய் என்ன நேர்வழி காட்டுறது? நேர்வழி காட்டுவது என்பது நேர்வழி இல்லாதவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நேர்வழி இல்லாத, நேர்வழி தவறியவர்களுக்கு, வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அப்படித்தான் சொல்லணும் முறைப்படி, நம்முடைய அறிவு அப்படித்தான் சொல்லுது. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடியது அப்படிங்கிறோம். அதனாலதான் இந்த ஹிதாயத் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நம்ம விளக்கம் சொன்னோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது ஹிதாயத் என்பது இரண்டு வகையான ஹிதாயத். ஒன்று இராஅத்து தரீக், இன்னொன்று ஈசாலு தரீக் என்பதாக சொன்னோம். அந்த விளக்கங்கள்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சில பேர் மறந்தும் இருக்கலாம். அதாவது நேர் வழியை காட்டுவது என்பது ஒன்று, நேர் வழியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மற்றொன்று. இந்த நேர் வழியை காட்டுவது இருக்கின்றதே, அது குர்ஆன் காட்ட முடியும், ரசூல் காட்ட முடியும், நேரான வழியை காட்ட முடியும். அதுக்கு உதாரணம் சொன்னோம். ஒரு மனிதர் இங்கிருந்து ஒரு இடத்திற்கு வழி கேட்கின்றார், இந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்தே ஒரு மனிதன் அதனை காட்டி தருவது, இப்படி நேராக போய் வலப்பக்கம் திரும்பி இடப்பக்கம் திரும்பினா அந்த இடம் வந்துடும் அப்படின்னு சொல்றார். இது வழியை காட்டுறது. அதே மனிதருக்கு, அந்த வழி கேட்கக்கூடிய மனிதருக்கு ஒருவர் என்ன செய்கின்றார்,
நானும் அங்கதான் போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூடவே தன்னுடன் அழைத்து சென்று அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுகின்றார். இது இரண்டாவது, அதாவது ஈசாலு தரீக், அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவது, நேரான வழியிலே அவர் எந்த வழி கேட்டாரோ அந்த வழியில கொண்டு போய் சேர்த்து விடுவது. இப்ப ஹுதல்லில் முத்தகீன் என்று சொன்னால் இந்த வேதம் இருக்கின்றதே, அது முத்தகீன்களுக்கு, யார் அல்லாஹ்வை பயந்து பக்தியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு, அவர்களை நேர்வழியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்று பொருள் செய்ய வேண்டும், அர்த்தம் செய்ய வேண்டும். பிறகு இந்த குர்ஆன் இருக்கின்றதே, அது வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது, அது எல்லாருக்கும் வழி காட்டுகின்றது. வழி தவறியவர்கள் அனைவருக்குமே இந்த குர்ஆன் வழி காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் போனால் நீங்கள் நேரான வழியை அடைந்து விடலாம், உங்களுடைய இலக்கை நோக்கத்தை அடைந்து விடலாம் என்று காட்டிக்கொண்டும் இருக்கின்றது. ஆனால் முத்தகீன்களை அந்த இலக்கிலே கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது, ஹிதாயத் என்ற அந்த தன்மையிலே கொண்டு போய் அவர்களை சேர்த்து விடுகின்றது என்ற கருத்து இங்கே விளக்கப்பட்டிருக்கின்றது. ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது வழி காட்டக்கூடியதாகவும் அதே நேரத்தில் வழியில் சேர்க்கக்கூடியதாகவும், நல்வழியில் நேர்வழியில் சேர்க்கக்கூடியதாகவும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. பிறகு அல்லாஹ் தஆலா இந்த முத்தகீன்கள் என்றால் யார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுகின்றார். அல்லதீன, அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளுவார்கள், ஈமான் கொள்ளுவார்கள். யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத்த, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள் என்று மூன்று விதமான தன்மைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். முத்தகீன்கள் என்பதற்கு இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மூன்று தன்மைகளை குறிப்பிடுகின்றார். வேறு பின்னால வரக்கூடிய பல ஆயத்துகளிலே பல தன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இது ஆரம்ப நிலை. ஒரு மனிதன் தக்வா உடையவனாக, பயபக்தி உடையவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக முதலாவதாக இந்த மூன்று தன்மைகள் உடையவராக அவர் இருக்க வேண்டும். அதற்கு பின்னால்தான் வேறு தன்மைகள், வேறு சிபாத்துகள், வேறு நிலைகள் அனைத்தும் அந்த மனிதருக்கு உண்டாக முடியும். பின்னால் அல்லாஹ் தஆலா வேறு பல இடங்களில் லைஸல் பிர்ரான் துவல்லு உஜூஹக்கும் என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா 10 விதமான சிபத்துகளை சொல்லி காட்டுகின்றார். இதெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மூணு அம்சங்கள் மிக முக்கியம் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார். இதுல முதலாவதாக அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை, மறைவான விஷயத்தை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், நம்பக்கூடியவர்கள் அவர்கள், அந்த முத்தகீன் என்பவர்கள். இப்ப மறைவான விஷயம் என்பது என்ன? பொதுவாகவே ஒரு மனிதன் மூமினாக இருப்பது என்பதே, முஸ்லிமாக இருப்பது என்பது மறைவான விஷயங்களை முழுமையாக நம்பிக்கை கொள்வதன் மூலமாகத்தான் முடியுமே தவிர, அதை நம்பலன்னு சொன்னா ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அதுதான் மற்ற கௌமுகளுக்கும் மற்ற மதத்திலே உள்ளவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வித்தியாசம், மிகப்பெரிய வித்தியாசம். நம்பிக்கை கொள்வது இருக்கின்றதே, அதுல மறைவான விஷயங்கள் எது எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, இந்த குர்ஆனின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவையெல்லாம் நம்பிக்கை கொள்வது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவருக்கு பேர் மூமின், நம்பிக்கையாளர் என்று பெயர் ஏற்பட்டு இருக்கின்றது. அதுல ஏதாவது சந்தேகம் வந்துச்சு, இவர் மூமின் என்பதிலே சந்தேகம். எந்த அளவுக்கு அதுல சந்தேகம் வருதோ அந்த அளவுக்கு இவருடைய ஈமானிலே சந்தேகம், எந்த அளவுக்கு உறுதி வருகின்றதோ அந்த அளவுக்கு இவருக்கு ஈமான்ல உறுதி இருக்கின்றது என்று பெயர், என்று பொருளாகும். சரி, மறைவான விஷயங்கள் அப்படி கைப் அப்படின்னு சொன்னா என்ன? கைப்னு சொன்னா நம்முடைய அறிவை விட்டு, நம்முடைய கண்களை விட்டு மறைந்த விஷயங்கள். இப்ப உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த யூமினூன பில் கைப் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை யாரும் பார்க்க கிடையாது, மலக்குகளை யாரும் பார்க்க கிடையாது, ரசூலை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். யார்? சஹாபாக்கள் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்னால், மறைந்த பின்னால் அவர்களை யாரும் பார்க்க கிடையாது. இப்படி ஒரு மனிதர், ஒரு ரசூல் இருந்தார், ஒரு நபி இருந்தார் அப்படின்னு வாழையடி வாழையாக செய்திகள் சொல்லப்பட்டு இப்பொழுது வரைக்கும் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இது ஒரு கைப், மறைவான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவது என்பது சஹாபாக்களுக்கு கைபை நம்புவது அப்படிங்கிறது அல்ல, நமக்கு கைபை நம்புவது, மறைவான விஷயத்தை நம்புவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், இப்படியெல்லாம் இருந்தார்கள், இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இப்படி அவர்களுக்கு வஹி அறிவிப்பு, தெய்வீக அறிவிப்பு வந்தது, அவர்கள் என்னென்ன செய்திகளை சொன்னார்கள், என்னென்ன ஹதீசுகளை சொன்னார்கள், என்னென்ன சட்டங்களை சொன்னார்கள், என்னென்ன வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் தந்திருக்கின்றார்கள் என்று
சஹாபாக்கள் இருந்து நமக்கு வாழையடி வாழையாக 1400 ஆண்டுகளாக வந்து இப்பொழுதும் அதை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு வகையில ரசூலுல்லாவை நம்புவதும் கூட யூமினூன பில் கைப், ஈமானும் பில் கைப் என்பதில் சேர்ந்தது. மறைவான விஷயத்தை நம்புவது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கவில்லை இதுவரைக்கும். இனிமேல் நம்ம மௌத்துக்கு பின்னால் பார்க்க போறோம், அது வேற விஷயம். இப்போது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதனால அதுவும் கைபில சேர்ந்தது. இப்ப சஹாபாக்களுடைய காலத்துல ரசூலை நம்புவது என்பது கைபில சேர்ந்தது. நேரடியாக பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டாங்க சஹாபாக்களிடத்தில், மிகச் சிறந்த ஈமானிலே மிகச் சிறந்த மனிதர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, மலக்குகள் தான் ரொம்ப சிறந்தவங்க, ஈமான்ல ரொம்ப உறுதியானவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குகள் ஈமான்ல உறுதியா இருக்கிறத பத்தி என்ன ஆச்சரியம் என்ன இருக்குது? ஏன்னு கேட்டா சதாவும் அவங்க ஆலமுல் மலக்கூத்துல இருந்துகிட்டு இருக்காங்க, இந்த உலகத்திலே இல்ல. அவங்க சதாவும் அல்லாஹ் தஆலாவுடைய தஜல்லியாத்துல மூழ்கியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய செய்திகளை எல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை கண்ணால பார்க்க முடியாவிட்டாலும் கூட மலக்குகளும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வை எப்படி நம்ம பார்க்க முடியாது, மலக்குகளும் பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றாலும் அந்த செய்தியை தான் கேட்க முடியும். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஆசாபாசங்கள் ஊன் குடிப்பு எதுவுமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே முழுமையாக மூழ்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்ன நன்மைகள் இந்த உலகத்துக்கு பொழியப்படுகின்றன, என்னென்ன தீமைகள் இறங்குகின்றன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கைப்பற்றப்படக்கூடிய உயிர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலையையும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் பார்க்கிறாங்க. நரகத்தையும் சொர்க்கத்தையும் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அவங்களுடைய ஈமான் உறுதியா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன ஆச்சரியம் இருக்குது? அவங்கள போய் சொல்றீங்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா நீங்க தான் அப்படின்னாங்க. ரெண்டாவது யார சொல்ல, நீங்க தான் ரொம்ப ஈமான்ல ரொம்ப உறுதி. எனக்கு என்ன ஈமான்ல உறுதியா இருக்கிறதுல எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குது? நான் இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? எனக்கு அல்லாஹ்வுடைய செய்தி வந்துகிட்டு இருக்குது, வஹை வந்துகிட்டு இருக்கு. மலக்குகள் இடத்துல அடிக்கடி வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குறாங்க. எனக்கு பல விஷயங்கள் அல்லாஹ்வின் மூலமாக காட்டப்படுகின்றன. எல்லா விஷயங்களும் எனக்கு நேரடியாக பார்ப்பதை போன்று எனக்கு காட்டப்படுது. நரகம் சொர்க்கம் எல்லாம் காட்டப்படுகின்றது. நான் ஈமான்ல உறுதியா இருக்கிறது என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நாங்க தான் அப்படின்னாங்க. அப்புறம் மூணாவது நாங்க தான் ரொம்ப ஈமான்ல வருது. நீங்க ஈமான்ல உறுதியா இருக்கிறது என்ன ஆச்சரியம் இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு செய்தி வருவதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு செய்தி வரக்கூடிய வகை வரக்கூடிய நிலைகளை எல்லாம் நீங்க தெரிந்திருக்கிறீங்க. வகை வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணால. நான் என்னென்ன சொல்றேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மலக்குகள் வர்றாங்க அப்படி நான் சொல்றேன், நீங்க நம்புறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஈமான்ல உறுதியா இருக்கிறீங்க, சிறந்த ஈமான் உடையவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது என்ன ஆச்சரியம் இருக்குது? அப்படின்னா யார சொல்ல, எங்களுக்கு யாருன்னு தெரியாது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னாங்க. மூணு சொன்னாங்க, மூணும் அது அல்லன்ட்டாங்க. கடைசி காலத்துல ஆகிரு ஜமான், கடைசி காலத்துல சில மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டார்கள், அல்லாஹ் அனுப்பிய செய்திகளையும் கேட்டு இருக்க மாட்டார்கள், அவர்கள் தெரிந்திருக்க மாட்டார்கள், என்னையும் பார்த்திருக்க மாட்டார்கள், என்னுடைய சொல்லையும் கேட்டு இருக்க மாட்டார்கள், அதாவது நேரடியாக கேட்டு இருக்க மாட்டார்கள், உங்களையும் பார்த்திருக்க மாட்டார்கள், உங்களுடைய செய்திகளையும் நேரடியாக கேட்டிருக்க மாட்டார்கள். பிறகு அல்லாஹ் சொன்னதாக, நான் சொன்னதாக, நீங்கள் சொன்னதாக இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் கேட்டு நம்பிக்கை கொள்ளுகின்றார்களே, அவர்கள் தான் ஈமான்ல ரொம்ப உறுதியானவங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உண்மையில அப்படித்தான். நம்ம யாருமே பார்க்கல, அல்லாஹ் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? யாராவது சொன்னாங்களா? நமக்கு நேரடியாக பார்த்தோமா? இல்ல. அல்லாஹ் தஆலா இருக்கிறதாக ரசூலுல்லாஹ் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆதாரங்களை சொல்லுகிறார். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல ஆதாரங்களை சொல்றான், அல்லாஹ் தஆலா இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. அதே போல சஹாபாக்கள் சொல்றாங்க, இது அந்த வழியாக அல்லாஹ்வை நம்புறோம். அதே போல இந்த வேதத்தை நம்புறோம். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை கூட ஒரு மனிதன் நிராகரிக்க கூடாது, மறுக்க கூடாது. மறுத்தால் ஒரு எழுத்தை மறுத்தாலும் கூட, இதுல எத்தனை எழுத்து இருக்குதா அத்தனை எழுத்துக்களையும் நம்ப வேண்டும். இந்த எழுத்து குர்ஆன்ல சேர்ந்ததில்லை, இந்த அலிஃப் குர்ஆன்ல உள்ளதல்ல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் காஃபிர். இந்த லாமு குர்ஆன்ல உள்ளதல்ல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் காஃபிர். குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை குர்ஆன்ல உள்ளது அல்ல அப்படின்னு சொன்ன பிறகு வெறுமனே அலிஃப் லாம் இருக்கு, வெளியே இருக்குது 28 எழுத்துல, அதை ஒருத்தம் இருக்கிற அதல்ல. குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட குர்ஆன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுத்துக்களிலே ஒன்று. இதெல்லாம் நம்ம பார்க்கல. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல. பிறகு அவர்களுடைய சட்டங்களை எல்லாம், அவர்கள் சொற்களை எல்லாம் நம்பி நம்ம இப்ப ஈமான் கொண்டவர்களா இருக்கு. அதனால ஈமான்ல உள்ளவங்க, ஈமான்ல உயர்ந்தவர்கள் நாம் தான். இதே போல நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ஈமான் கொண்டார்கள், அவங்க இதை விட உயர்ந்தவங்க.
அதுக்கு பின்னால் வர்றவங்க நம்மளோட உயர்ந்தவங்க, அதுக்கு பின்னால் வர்றவங்க, இப்படியே வரிசையாக கியாமத் நாள் வரைக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு தடவை சொன்னார்கள், என்னுடைய காலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய சொல்லை கேட்ட, அதாவது நான் என்னென்ன கட்டளைகளை சொல்லி இருக்கின்றேனோ அந்த கட்டளைகளிலே 10 விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று வைத்துக் கொண்டால், 10 கட்டளைகளை நான் சொல்லுகின்றேன் என்றால் 10லே 9 செய்துவிட்டு 1 நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் குற்றவாளியாக கருதப்படுவீர்கள். 9 விஷயத்தை செஞ்சிட்டீங்க, 10ல 9 செஞ்சுட்டு 1 விட்டுவிட்டால் குற்றவாளியாக கருதப்படுவீர்கள். பின்னால் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு சாரார் வருவார்கள் பின்னால. அவர்கள் நான் சொன்ன அந்த 10 விஷயங்களிலே 9 விட்டு 1 செய்தாலும் கூட அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள். இப்ப நம்ம 1 கூட செய்யலன்னு அர்த்தம். 10 விஷயங்கள்ல 1 கூட செய்யல, 1 செஞ்சாவே வெற்றி ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கௌம் தான் நம்ம இப்போ 10ல 1 செய்தா கூட போதும். அதனால 1 செய்யறதுங்கிற அர்த்தம் இல்ல, அப்படி செஞ்சாலே குறைஞ்ச ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சமாக செய்யணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, முன்னால சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பாஸ் மார்க், அல்லாஹ் தஆலா இடத்துல பாஸ் மார்க் இருக்குதே. நம்ம ஸ்கூல்ல இப்ப காலேஜ்ல ஸ்கூல்ல 33 அப்படின்னு வச்சிருக்காங்க பாஸ் மார்க். 3ல 1, 100 மார்க்ல 3ல 1 எடுத்தா போதும், பாஸ் ஆயிடும். அல்லாஹ் தஆலா இடத்துல பாஸ் மார்க் 51, 51. அது மீசான்ங்கிற தராசில் நிற்கும் போது தான் தெரியும் அந்த 51ங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், மீசான் என்ற தராசில அமல்கள் நிறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, எவருடைய எடை வமன் சகுலத் மவாசீனுஹு, எவருடைய மவாசீன் எடையாகிறது கனமாகி விட்டதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் இனிமையான வாழ்க்கையிலே, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையிலே அவர் இருப்பார். வமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, எவருடைய எடை குறைந்து விடுகின்றதோ லேசாகி விடுகின்றதோ அவர் தங்குமிடம், அவர் போகுமிடம் ஹாவியா என்ற நரகமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்பொழுது அப்படி மீசான் என்ற தராசில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட் கூட போச்சு நன்மையில சொர்க்கத்துக்கு போயிடுவார், ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சு நரகத்துக்கு போயிடுவார். அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய 100 விதமான அமல்கள் என்று வைத்துக் கொண்டால், அதாவது பாவம் 50% செஞ்சிருக்கிறோம், நன்மைகளை 50% செஞ்சிருக்கிறோம் சொன்னா நன்மைகள்ல ஒன்றை கூடுதலாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஒன்னே ஒண்ணு கூடுதல் இருந்துச்சு, நன்மை என்ற அந்த தட்டு கனமாயிடுச்சு, சொர்க்கத்துக்கு போயிடுவார். தீமை தட்டு ஒன்னே ஒண்ணு கூடி போச்சு, 51 தீமையில இருக்குது அப்படின்னு சொன்னா, தீமை தட்டாக இருக்குன்னு சொன்னா நரகத்துக்கு போயிடுவார். சரி, சரிசமமாக இருக்குது, சொர்க்கத்துக்கு போக மாட்டார், நரகத்துக்கு போக மாட்டார், ரெண்டுக்கு நடுவில் தொங்கிக்கிட்டு இருப்பார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, ஆராஃப் என்று ஒரு இடம் உண்டு, ஆராஃப் என்று ஒரு இடம் உண்டு, ஒரு உயர்ந்த மதில் செவர் மாதிரி ஒரு சுவர், அது ஒரு இடம். அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் தஆலா வச்சிருவான் அவங்கள, 50-50 உள்ளவங்கள. ஒரு சமயம் கொஞ்ச நாளைக்கு இங்க பார்ப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு அங்க பார்ப்பாங்க. இங்க பார்க்கும்போது பயமா இருக்கு, அங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, இப்படி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியில அல்லாஹ் அவங்களே சொர்க்கத்துல சேர்த்துருவான் என்பதாக சொல்லப்படுகின்றது. இங்க என்ன சொன்னா, அதாவது மறைவான விஷயங்கள் அனைத்தையும் நம்பக்கூடியவர்கள் அவர்கள் முத்தகீன்கள் என்பவர்கள். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். மறைவான விஷயம் எது எது இருக்கின்றதோ அல்லாஹ் தஆலா மறைவானவன், ரசூல் இப்பொழுது நமக்கு மறைவானவர்கள். அதே போன்று மறுமை சம்பந்தப்பட்ட சொர்க்கம், நரகம், பிறகு மலக்குகள், இவையெல்லாம் நமக்கு மறைவான விஷயங்கள் தான், எல்லாமே மறைவான. சரி, அதே போல கபருடைய வாழ்க்கை, மௌத்துடைய நேரத்தில் என்னென்ன நிகழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம் நம்ப வேண்டும். ஒரு மனிதன் இறக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு எப்படி ரூஹ் வாங்கப்படும், நல்லவனாக இருந்தால் எப்படி எடுக்கப்படும், கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு எப்படி ரூஹ் வாங்கப்படும், ரூஹ் எடுக்கப்பட்ட பின்னால் அந்த ரூஹ் எங்கே செல்லுகின்றது, அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்தில் என்ன சொல்லுகின்றான், இந்த ஜனாசா ரூஹ் இல்லாத இந்த சடலமாகிறது எப்படி இருக்கின்றது, இது என்ன நிலை உடையதாக இருக்கின்றது, அதை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றது, மனிதர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், மலக்குகள் என்ன சொல்லுகின்றார்கள், அது தொட வைக்கப்படும் போது எந்த நிலையில் இருக்கின்றது, கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்ட பின்னால் அதனுடைய நிலை என்ன, மலக்குகள் எப்படி கிராமன் காத்திபின், அதாவது முன்கர் நக்கீர் என்பவர்கள் எப்படி கேள்வி கணக்கு கேட்பார்கள், நல்லவர்களாக இருந்தால் என்ன வெகுமதி தரப்படும், தீயவர்களாக இருந்தால் என்ன தண்டனை தரப்படும், அவர்களுக்கு அந்த கபர் எப்படி அமைந்திருக்கும் என்ற விளக்கங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக சொல்லி இருக்கின்றனர். இதெல்லாம் கைப், மறைவான விஷயம். இந்த விஷயங்கள் பூராத்தையும் நம்பிக்கை கொள்ளணும் கட்டாயமாக. இதெல்லாம் என் அறிவுக்கெல்லாம் ஒத்துக்கலங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், தஸ்லீமா நஸ்ரீன் மாதிரி. உடனே அவனுக்கு தண்டனை தான், அவன் முத்தகீன்களை சேர முடியாது, அவனுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டாது, இந்த குர்ஆனின் மூலமாக நேர்வழி பெற முடியாது. குர்ஆனை படிக்கலாம், அர்த்தம்லாம் தெரியும், ரொம்ப அற்புதமான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க,
ஆனா நேரான வழிக்கு போகக்கூடிய தன்மையை இது உருவாக்காது. அந்த கைபை கொண்டு நம்பிக்கை இல்லாததின் காரணத்தினால் முதல்ல கைபை கொண்டு மறைவான விஷயத்தை கொண்டு நம்பிக்கை முதலாவதாக ஏற்பட வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு பின்னால்தான் தக்வா இந்த மனிதனுக்கு வரும் என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். அதே போன்று மஹ்ஷர் மைதானத்தில் சரி, இது ஒரு மனிதன் இறந்த பின்னால கபர் வரைக்கும் ஏற்படக்கூடிய, சரி கபருக்கு பின்னால என்ன நிகழ்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் பின்னால வரக்கூடிய அந்த ஆயத்துக்கள் இந்த விளக்கங்கள்லாம் சொல்லப்படும். என்னென்ன விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த உலகம் அழியக்கூடிய நேரம், அது சூர் ஊதப்படக்கூடிய நிலை, சூர் ஊதப்பட்ட பின்னால் மனிதர்கள் அழிய வேண்டிய நிலை, அழிந்த பின்னால் அவர்கள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நேரம் நிலை, அதற்கு பின்னால் மனிதர்கள் மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருவெளியில் நிற்கக்கூடிய நிலை, அங்கே ஏற்படக்கூடிய அமளிகள், பயங்கரமான நிலைகள், பிறகு கேள்வி கணக்கு கேட்குதல், பிறகு மீசான் என்ற தராசிலே நன்மை தீமை நிறுக்கப்படுதல், சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் அமைக்கப்படுதல். சொர்க்க நரகம் தான் இப்ப இருந்துகிட்டு இருக்குது. சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் இப்ப இல்ல, அந்த பாலம் அங்கே போடப்படும். அதற்கு பிறகுதான் கேள்வி கணக்கு கேட்ட பின்னால, மீசான் என்ற தராசிலே நன்மை தீமை நிறுக்கப்பட்ட பின்னால சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் நரகத்தினுடைய அந்த முதுகின் மீது போடப்படும். நரகம் என்பது ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்திற்கு அப்பால சொர்க்கம் இருக்கின்றது. அந்த பள்ளத்துக்கு இந்த பக்கம் மஹ்ஷர் மைதானம் இதெல்லாம் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கற்பனையை வச்சுங்க, ஒரு பெரிய பள்ளம், அது எவ்வளவு நீளம் இருக்கும் அப்படின்னு கேட்டா அது மனிதனுடைய கண்களுக்கு எட்டாது, அவ்வளவு தூரம். அது சுமாராக சொல்லப்படுகின்றது சில ஆலிம்களுடைய சில முஃபஸ்ஸிர்களுடைய கருத்தின்படிக்கு 70,000 வருஷங்களுடைய தொலை தூரம் அப்படின்ட்டு. ஒரு மனிதன் 70,000 வருஷம் நடந்து போனா, அல்லது குதிரையில போனா, அல்லது ராக்கெட்ல போனா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 70,000 வருஷத்துடைய தொலை தூரத்திற்குள்ள நீளமான பாலம் அது போல ஒரு பாலத்தை நம்ம எல்லாம் போட முடியாது. 70,000 வருஷம் நடந்து போனா எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு பாலம், அவ்வளவு பெரிய பாலம். சரி, அந்த பாலம் எப்பொழுது அமைக்கப்படும்? இந்த கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட பின்னால் அமைக்கப்படும். முதுகின் மீது நரகத்தினுடைய அந்த பள்ளத்தின் மீது போடப்படும். அது மேல அதில் மேல ஏறித்தான் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களும் எல்லா மனிதர்களும் அந்த பாலத்தில் ஏறித்தான் எங்க போகணும்? சொர்க்கத்துக்கு போய் சேரணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றார், வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா. அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, உங்களிலிருந்து எவரும் அந்த நரகத்திற்கு வராமல் போக முடியாது அப்படின்னு. எல்லாருமே நரகத்தை கடந்துதான் போகணுமா. அதுக்கு அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், கான அலா ரப்பிக ஹத்மம் மக்லியா. உம்முடைய ரப்பின் மீது அது கடமையாக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. அல்லாஹ் அப்படித்தான் செய்வான். அந்த நரகத்தை கடந்துதான் எல்லாருமே போகணும். அந்த பாலத்துல முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. மூமின்களாக இருந்தால், பக்கா மூமின்களாக, சரியான மூமின்களாக இருந்தால் மின்னல் வேகத்தில் அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள். சரி, அந்த பாலம் எப்படி இருக்கும்? எவ்வளவு அகலம் இருக்கும்? இந்த பிரிட்ஜ் எவ்வளவு பெருசு? இந்த அண்ணா பிரிட்ஜ் இருக்க அது மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாங்க, அது ஒரு வாளை விட மிக கூர்மையானதா இருக்கும். வாளை விட, வாள் இருக்குது சுவாடு, அதை விட கூர்மையானதா இருக்கும். ஊசியை விட கூர்மையானதா இருக்கும். வாளை விட, அதாவது ஊசி முனையை போன்று இருக்கும். அது வாளை போன்றுள்ள அமைப்பில் இருக்கும். அது மேல எப்படி நடந்து போறது அதெல்லாம் நமக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அது போய் நடக்கும் போதுதான் தெரியும். சரி, அதன் மீது நடக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதே, சக்தி, அது அந்த பாலத்தினுடைய அமைப்பை கொண்டோ அல்ல மனிதர்கள் லாவகமாக நடந்து செல்வதை கொண்டோ, இந்த வித்த காட்டுறவன் இந்த சர்க்கஸ் எல்லாம் கயிறு மேல நடந்து போறாங்களா, அது பழக்கத்தை கொண்டு, அப்படி பழக்கத்தை கொண்டு நடந்து போக முடியாது. பழகுவதின் காரணமாகவோ அல்லது வேறு விதமான ஆற்றலின் காரணமாகவோ அந்த பாலத்தை நடந்து போக முடியாது. மாறாக யாருக்கு தக்வா இருக்கின்றதோ, ஈமான் இருக்கின்றதோ அவங்க மட்டும் தான் நடந்து போக முடியும். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை யார் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தார்களோ, தங்களை அமைத்துக் கொண்டார்களோ, அவங்க லேசா போயிடுவாங்க. அவங்கள பல படித்தரங்கள் இருக்கின்றன. மின்னல் வேகத்தில் கடந்து செல்லக்கூடியவர்கள், அப்புறம் இரண்டாவதாக குதிரைகளுடைய வேகத்திலே செல்லக்கூடியவர்கள், அதற்கு அடுத்ததாக சாதாரணமாக நடக்கக்கூடிய வேகத்திலே செல்லக்கூடியவர்கள், அதைவிட மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடியவர்கள், இப்படி எல்லாம் பலதரப்பட்ட மனிதர்கள் அதில் போயிட்டே இருப்பாங்க. யாருடைய அமல் நல்லதாக இருக்கின்றதோ, இப்ப அந்த மீசான் என்ற தராசில எடை போடப்பட்ட பின்னால இந்த பாலத்தின் மீது ஏறி போகணும். யார் யாருடைய எடையெல்லாம் குறைஞ்சிச்சோ அவங்க எல்லாம் இந்த பாலத்தின் மீது போகும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா தானாகவே கீழே விழுந்துருவாங்க நரகத்துல. அப்படி ஒரு கம்ப்யூட்டர் அல்லாஹ் தஆலா வச்சிருக்காங்க அந்த பாலத்துல. அது பிடிச்சி இழுத்து கீழே விட்டுருவாங்கள. யார் யார் குறைவான எடை உள்ளவர்களாக, நன்மை குறைவாக இருந்தார்களோ அவர்கள், நன்மை நிறைவாக உள்ளவர்கள் அனைவரும் அதை தாண்டி போயிடுவாங்க.
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் பல இடங்களிலே சூசகமாகவும் பகிரங்கமாகவும் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றார். இப்ப அந்த மாதிரி உள்ள மறைவான விஷயங்கள் அனைத்தையும், அதாவது நம்முடைய மௌத்திலே ஏற்படக்கூடிய மௌத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய மறைவான விஷயங்கள், பிறகு இந்த உலகம் அழிக்கப்பட்ட பின்னால் ஏற்படக்கூடிய மறைவான விஷயங்கள், அதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரி, இது பின்னால ஏற்படக்கூடியது. நமக்கு முன்னால ஏற்பட்ட மறைவான விஷயங்கள் உண்டல்லவா, அதையும் நம்பிக்கை கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி தருகின்றார்கள். இந்த வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது, அல்லாஹ் எப்படி இருந்தான், இப்பொழுது எந்த அமைப்பில் அல்லாஹ் தஆலா இந்த பூமியை உலகத்தை படைத்திருக்கின்றான், பிரபஞ்சத்தை படைத்திருக்கின்றான், பிறகு இது எப்படி சுழன்று கொண்டிருக்கின்றது, அமைந்திருக்கின்றது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, சூரியன் சந்திரன்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே பல விளக்கங்களை சொல்லி தருகின்றார்கள். அதையெல்லாம் நம்ப வேண்டும். இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. மறைவான விஷயங்கள் என்று எது எது இருக்கின்றனவோ, சில விஷயங்கள் அனுமானமாகவும் இருக்கலாம். அறிவுகள் வளர வளர அந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கப்படலாம். இருந்தாலும் அது மறைவான விஷயம்தான். இப்போ உதாரணமா சூரியனை பற்றி நம்ம எடுத்துக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை பற்றி ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு நாளும் அது மேற்கே மறையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்தில் அனுமதி கேட்கின்றது. நான் இப்படியே மறைஞ்சு இப்படியே போயிட்டே திரும்பி வரவா, அல்லது வந்த வழியே திரும்பி போகவா அப்படின்னு சொல்லி கேட்குதான் சூரியன். இது நமக்கு ஏதாச்சும் அறிவுக்கு ஒத்துக்குதாப்பா? வந்து கேட்குது. அல்லாஹ் தஆலாவுக்கு சஜிதா செய்கின்றது. அல்லாஹ் தஆலாவுக்கு சஜிதா செய்து விட்டு திரும்ப அது போவதற்கு அனுமதி கேட்கின்றது. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கின்றார். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், சூரியன் அப்படி அஸ்தமான பிறகு, மறைந்த பிறகு, மேற்கு வானத்திலே மறைந்த பிறகு அது அல்லாஹுக்கு சஜிதா செய்து விட்டு வழக்கம் போல அனுமதி கேட்கும். அதுக்கு அனுமதி மறுக்கப்படும். இன்னைக்கு நீ வந்த வழியே திரும்பி போ என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதுதான் மேற்கில் இருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம். அந்த நேரம் வந்து விட்டால் தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அதுக்கு பிறகு யாராவது தௌபா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது கியாமத் நாள்ல வரக்கூடிய இது ஒரு மறைவான விஷயம் தான். ஆனா சூரியன் அப்படி போகுது, சஜிதா செய்யுது, அப்புறம் வந்து அனுமதி கேட்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேறு வேறு விதமான பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த விளக்கங்கள் பொருத்தமான அமைப்பிலே இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை நம்பலாம். ஆனா இந்த விஷயம் உண்மை. இப்படி சஜிதா செய்கின்றது, அதுக்கு அனுமதி கேட்கின்றது என்ற மறைவான விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அதையும் நம்ப வேண்டும். சரி, இதே மாதிரி கைப் மறைவான விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அந்த மறைவான விஷயங்களை கொண்டு நம்பிக்கை கொள்ளுகின்றார்களே, நம்பிக்கை கொள்வார்களே, அப்படிப்பட்டவர்கள் முத்தகீன்கள் என்பதாக சொல்லுகின்றார். இது மாதிரி இந்த மறைவான விஷயங்கள் இன்னும் சில இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா யுகீமூனஸ் ஸலாத்த வ யூதூனஸ் ஸகா யுகீமூனஸ் ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். தொழுகையை அவர்கள் நிரந்தரமாக தொழுவார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கிய பொருளிலிருந்து செலவு செய்வார்கள். இப்படிப்பட்ட இந்த மூன்று தன்மைகள் உடையவர்கள் முத்தகீன்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றார். அதாவது ஹுதல்லில் முத்தகீன், ஸாலிகல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஹுதல்லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக அல்லது நேர்வழியில் சேர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்த முத்தகீன்கள் அல்லதீன எத்தகையவர்கள் என்றால், யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், யுகீமூனஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து யுன்ஃபிகூன், செலவு செய்வார்களே, அத்தகையவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கின்றார். எனவே அந்த முத்தகீன்களாக இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். முத்தகீன்களாக இருக்கும் பொழுதுதான் இந்த குர்ஆனின் மூலமாக பலன் பெற முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அந்த முத்தகீன்களுக்குரிய இலக்கணத்தை 3 அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அதிலே முதலாவதாக கைப், மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்ளுது. எது எது சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதையெல்லாம் கட்டாயமாக நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அதில் எந்த விதமான சந்தேகம் எந்த நேரத்திலும் வந்து விடக்கூடாது. ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அல்லது இந்த உலகத்தினுடைய சில அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் காரணமாக சந்தேகங்கள் வந்து முளைத்தால் பிறகு வேறு விதமான நிலை ஏற்பட்டுவிடும். அதாவது குர்ஆனை கொண்டு நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் காரணமாக தக்வா என்பது இழக்கப்படக்கூடிய நேரத்தில் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படாது, மனப்பான்மை ஏற்படாது. அதனால முதலாவதாக அந்த மறைவான விஷயங்களை கொண்டு உறுதியாக நம்பக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆக வேண்டும். அத்தகைய நல்ல பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.